ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் புதன்கிழமை மார்ச் 12ஆம் தேதி மாசி மகம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை நீங்கள் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுக்கறதால பலவிதமான பாவங்களை விலக்கி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் புதுப்பிச்சுக்க முடியும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தி காகத்துக்கும் பசுமாட்டுக்கும் கொடுக்கணுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். மாசி மகம் நாளில் ஆறு, குளம், கடல் இது மாதிரி நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதிகளாக இருக்கக்கூடிய கங்கை கலந்திருப்பதான் நம்பிக்கை இருக்குது. மாசி மகம் அன்னைக்கு புனித நீராடினா 7 ஜென்ம பாவங்கள் அடியோடு நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மாதங்கள்லேயே மகத்தான மாதம்னு அழைக்கப்படக்கூடியது மாசி மாதம். மாசி மாதம் கடவுள் வழிபாட்டுக்குன்னு சிறந்த மாதமாக இருக்குது. மனிதர்களாக பிறந்த ஒருத்தவங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் செய்யறது அப்படிங்கிறது இயல்பு தான். மாசிமக நட்சத்திரத்தன்னைக்கு பிறக்கக்கூடியவங்க ஜகத்தை ஆளக்கூடியவங்களாம். அதே மாதிரி மாசி கயிறு பாசி படிங்கிறது பழமொழி. இந்த மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடை மாற்றிக்கிறதும் சிறப்பு. பாவங்களை செஞ்சுட்டு பாவத்துக்கு பரிகாரமாக புண்ணியம் தேடக்கூடிய ஒருவரும் பல கோவிலுக்கு போகிறோம். இதனால ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக பல பரிகாரங்களும் செய்கிறோம். அப்படிப்பட்ட பரிகாரங்கள், அப்படிப்பட்ட வேண்டுதலாம் செஞ்சும் சரியான பலன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்று வழிதான் இந்த ஒரு மாசி மகம். அதாவது புண்ணிய நதிகள் அவங்களோட பாவத்தை போக்கிக்கிறதுக்கான நாளாகவும் இந்த நாளை பயன்படுத்திப்பாங்களாம். சிவபெருமான் வர்ணனோட சாபத்தையும் பாவத்தையும் நீக்கியிருக்காரு. அதே மாதிரி புனித நதிகளோட பாவங்களையும் நீக்கியிருக்காராம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா குளத்தில் வருடம் மாசி மகம் நடக்கும். அந்த மகா குளத்துக்கு எல்லா விதமான புனித நதிகளும் குளிச்சு அவங்களோட பாவங்களை போக்கிப்பாங்க அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. உங்களால் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாசி மகா குளத்துக்கு போக முடிஞ்சா தாராளமாக போய் குளிச்சு நீராடி உங்கள் பாவங்களை போக்கிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீடு பக்கத்தில் என்ன நீர்நிலைகள் இருக்குதோ அங்கே போயிட்டு நீராடி கட்டாயம் இந்த மாசி மகத்துக்கான வழிபாடை நீங்கள் செஞ்சிடுங்க. மாசி மகம் இந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்துக்கு அப்படின்னு இல்லாமல் எல்லா தெய்வங்களுக்கும் உரிய அற்புதமான ஒரு நாள். சிவபெருமான் வருணனோட சாபத்தை நீக்கினார்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உமாதேவி தாட்சாயினி அவதாரம் எடுத்ததும் இந்த நாளில் தான். முருகப்பெருமான் தன்னுடைய அப்பா சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்ததும் இந்த நாளில் தான். இப்படி பல அற்புதமான தினங்கள் இந்த நாள் வந்திருக்குது. எந்தெந்த கோவில்களெல்லாம் திருக்குளம், குளம் இருக்குதோ அங்கெல்லாம் கட்டாயம் அன்றைய தினம் தெப்ப உற்சவம் நடக்கும். அந்த தெப்ப உற்சவத்தில் கலந்துக்கிட்டு தெப்ப உற்சவத்தை பார்த்தாலே உங்களோட பாவங்கள்லாம் விலகுமா. பொதுவாக இந்த மாசி மகம் வளர்பிறையில் வரும், அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்னைக்கு வரும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி வளர்பிறை நாள், மார்ச் 13ஆம் தேதி பௌர்ணமி. அற்புதமான 2 நாட்கள் தொடர்ந்து வருது. மார்ச் 12 அதிகாலை 3:52 தான் உங்களுக்கு மகம் நட்சத்திரம் பிறக்கும். அது மறுநாள் மார்ச் 13 அதிகாலை 5 மணி வரைக்கும் இருக்கிறதால நீங்கள் தூங்கி கண் விழித்த உடனேயே மாசி மகத்துக்கான வழிபாட்டை செய்யலாம். 7:09 யமகண்டம், 12 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக நீங்கள் மாசி மகத்துக்கான வழிபாடு செய்கிறது, புனித நதிகளில் போய் நீராடுறது, இது எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். சரி, முதல்ல என்ன தெய்வங்களை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்ததாக பாவங்களை போக்கிக்கிறதுக்காக புனித நதிகளில் நீராடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்றைய தினம் பித்ரு சாபத்தையும் பித்ரு கடனையும் தீர்த்துக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நாள். அதாவது நீங்கள் ஒரு பாவத்தை தெரிஞ்சு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வழிபாட்டு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்களோ உங்களோட முன்னோர்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பித்ரு சாபம் செஞ்சுருக்கலாம். அது மூலயமா பித்ரு கடன் வந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை வேரோடு எடுக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நாள் தான் இந்த மாசி மகம். எல்லா சாபங்களையும் போக்குற நீங்கள் பித்ரு சாபத்தையும் பித்ரு கடனையும் போக்குறதுக்கு ஒரு அற்புதமான வழி இந்த ஒரு மாசி மகம். இந்த மாசி மக தினத்தில் நீங்கள் காக்கைக்கு இந்த உணவையும் பசுமாட்டுக்கு இந்த உணவையும் நீங்கள் தானமாக கொடுக்கறதால உங்களோட பித்ரு சாபம் பித்ரு கடன் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களும் விலகும். முதல்ல அந்த 2 பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பொருள், முக்கியமான பொருள் பச்சை பயிறு. ஏன்னா மாசி மகம் வந்திருக்கக்கூடிய அன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே புதன் பகவானுக்கு உரியது. புதன் பகவானுக்கு உரிய தானியம் என்ன? பச்சை பயிறு. அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது அன்றைய தினம் சிவபெருமான் வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதால சிவபெருமானுக்கு உகந்த தானியங்களில் இந்த நெல் முக்கியமான ஒன்று. அதனால பச்சரிசி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தால் வேறு முறைகளை கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பசுமாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு அதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தோ நாட்டு சர்க்கரை சேர்த்தோ அதை நீங்கள் கலந்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம். ஒருவேளை பச்சை பயிரை ஊற வைத்து அதை தயார் செய்து கொடுக்க முடியலன்னா பசுமாடை வைத்து பராமரிக்கவங்கள்ட்ட நீங்கள் பச்சை பயிரை வாங்கி கொடுத்தாலே அவங்க தாராளமாக அந்த பச்சை பயிரை அந்த பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துருவாங்க.
அந்த புண்ணியங்களும் உங்களை வந்து சேரும். பச்சரிசி கொடுக்குறதா இருந்தாலும் பச்சரிசியையும் தாராளமாக நீங்கள் ஊற வைத்து அதில் வாழைப்பழம் என்னென்ன பொருட்கள் சேர்க்க முடியுமோ, பசுமாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்து கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருங்க. காகத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஏற்கனவே தை அமாவாசை அன்னைக்கு ஒரு பதிவில் சொல்லியிருப்போம். காக்கைக்கு எள்ளு உருண்டையோ இது மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதால நம்மளோட பித்ரு சாபம் பித்ருட நீங்களும் சொல்லியிருப்போம். அதே மாதிரி இந்த பச்சை பயிரை நல்லா பொடி செய்து அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ நெய் வெல்லமோ சேர்த்து ஒரு உருண்டையாக பிடிச்சி அந்த பச்சை பயிர் மாவில் செஞ்சுருக்கக்கூடிய அந்த உருண்டையை நீங்கள் காகத்துக்கு கொடுக்கலாம். அரிசி மாவு கொடுக்குறதா இருந்தால் அந்த அரிசி மாவில் ஏதாவது தின்பண்டங்கள் செய்தோ இல்லை அந்த பச்சரிசியை சாதமாக வடித்தோ நீங்கள் தாராளமாக பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். இந்த 2 விஷயங்கள் நீங்கள் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் மாற்றி மாற்றி கொடுக்கறதால எல்லா விதமான நன்மைகளை வந்து சேரும். உதாரணத்துக்கு பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறதால உங்களுக்கு யம பயம் நீங்கும். குறிப்பாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் விரட்டி அடிக்கப்படும். அதை விட முக்கியமானது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். காக்கைக்கு நீங்கள் தானம் கொடுக்கறதால உங்களோட பித்ரு சாபம் பித்ருக்கடன் நீங்கும். உங்கள் முன்னோர்களே காக்கையாக வந்து சாப்பிட்டு உங்களோட பித்ருக்கடன் பித்ரு சாபத்தை போக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. இப்படி பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த 2 தானங்களை கட்டாயம் நீங்கள் மார்ச் 12ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த மாசிமக தினத்தன்னைக்கு பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அன்றைய தினம் குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு உங்கள் குடும்பத்துக்காக ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு தீபம், குடும்பத்தில் 10 நபர்கள் இருக்காங்கன்னா அந்த 10 நபர்களுக்காகவும் ஒரே ஒரு தீபத்தை சிவபெருமானுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இன்னொரு பக்கம் தானங்கள் செய்யறதுக்கும் சிறந்த நாள் சொல்லியிருந்தோம்ல. பசுமாட்டுக்கு காகத்துக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரோட்டு ஓரங்களில் எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. குழந்தைகளை வச்சுட்டு ஒரு வேளை உணவு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு மாசி மகத்தன்னைக்கு கோவிலுக்கு போகிறீங்க, தெப்ப உற்சவம் பார்க்க போகிறீங்கன்னா எவ்வளோ பேர் கோவில் வாசலில் யாசகம் கேட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் தானம் கொடுங்க. அவங்க வாயார மனதார உங்களை வாழ்த்துனாங்கன்னா மாசிமக மாதிரியான நாட்களில் அதை விட உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமே இருக்காது. இப்படி பலவிதமான தெய்வங்களையும் பலவிதமான நன்மைகளையும் நமக்கு ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு மாசி மகம். இந்த ஒரு மாசி மகத்தை பயன்படுத்தி உங்களோட செல்வ வளத்தையும் உங்களோட பொருளாதாரத்தையும் மேம்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்திருக்கக்கூடிய சகல விதமான பாவங்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறதுக்கான அற்புதமான நாளாகவும் இந்த மாசி மகத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இதில் பச்சரிசியையோ இல்லை பச்சை பயிர் இந்த 2த்துல ஏதாவது ஒரு பொருளை தான் கொடுக்க முடியும், அந்த ஒரு பொருளை கொடுத்துக்கோங்க. 2 பொருளையும் கொடுக்க முடிஞ்சாலும் தாராளமாக 2 பொருளையும் கூட நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். ஒரு பசுமாட்டுக்கு பச்சை பயிரையும் இன்னொரு பசுமாட்டுக்கு பச்சரிசியை ஊற வைத்து அதில் ஏதாவது பொருட்களை சேர்த்து கொடுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.